வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சின்ன டிஸ்க்ளைமர். 18+ முன்னே 18+ஓ இல்லை பெரியவங்களோ ஃபேமிலியோ தயவு செஞ்சு இந்த வீடியோ கிடையாது. அந்த கிளிம்ஸ் தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. டாக்ஸிக்கோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தை டீசர் விட்டு நான் இருக்கும் போது அந்த கார் சீனும் அப்புறம் ஷூட்டிங் சீனும் அதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் மிக்சடாக தான் வந்து ரிவ்யூஸ். அதாவது அந்த காய்ச்சலை போகும்போது ஓவராக அந்த 18+ கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் அந்த டேரக்டர் மென்ஷன் பண்ண சுகர் டேடியுமா பிளே பாயாக காட்டுற மாதிரி டேரக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டீசரில் கொஞ்சமாச்சும் ஷூட்டிங் சீக்வன்ஸு, கத்தியில் வெட்டது குத்தது சொல்கிறது சாகிறது ஒரு வைலன்ஸ் இருந்துச்சு, அதாவது டீசர்ல. ஆனா இந்த கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க பார்த்தீங்களா, அதுல பாக்குறேன் எப்பா என்ன சொல்றது, படத்துல ஒரு 10-20 சீக்வன்ஸ் 10-15 சீக்வன்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு கன்னத்தை சொல்லுவான், அவ்வளவுதான். அதுவும் தொடையில சொல்லுவான் ஒரு பொண்ணு. அதை தவிர்த்து வேற எங்கேயுமே இந்த கன்னையோ ஒரு ஷூட்டிங்கையோ காட்டவே இல்லை. படம் முழுக்க முழுக்க இது படம் கிளிம்ஸ் முழுக்க முழுக்கவே பக்கா 18+. அதாவது ஹாலிவுட்ல கூட இந்த அளவுக்கு 18+ வைப்பாங்களா அந்த கேள்வி வருது. ஹாலிவுட் எப்போ பார்த்துருக்கேன், ஆனா அந்த படத்துல எப்படி இருக்கும்னா 18+ இருக்கும் தான். ஆனா படத்துல 18+ மட்டுமே இருக்கிற படம் அது தனி படம். அது வந்து பெரிய ஆக்டர்ஸ் கிடையாது. இந்த மிடில் ஆக்டர்ஸ்க்கெல்லாம் 18+ இருக்கும். அது படத்துல 1-2 சீன்ஸ் அந்த மாதிரி வச்சு மீதெல்லாம் ஸ்டோரியில கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் படத்துல 18+ இருக்குன்னா அதுல 1-2 மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கதையில ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல கதை என்னன்னு புரியல, கதை என்னன்னு தெரியல. அது ஒரு விஷயம். கேங்ஸ்டரா இருக்கான், கேங்ஸ்டர் லைஃப் என்ன கதைன்னு தெரியல. ஆனா இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் டாக்ஸிக்கா பார்த்தா ஒரு கேங்ஸ்டர் மூவியும் போது எல்லா ஹீரோக்களையும் காட்டுறாங்க. நயன்தாரா காட்டுறாங்க, அப்புறம் கீராத்வானே, மற்ற பேர் நம்ம தெரியாது, நம்ம அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க பேரெல்லாம் 4-5 பெரிய பெரிய நடிகர். அதுல முக்கியமா பெரிய நடிகர் கீராத்வானி. ஏன்னா அவங்க பாலிவுட்லேயே பெரிய ஆக்டர்ஸ் அவங்கலாம். எனக்கு தெரிஞ்சு நயன்தாராவுக்கும் கீராத்வானி இதுல ஐஎஸ்எஸ் சேலரி உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நல்ல விஷயம்ப்பா, இந்த படத்துல அந்த ஹீரோ 4-5 ஹீரோயின்ஸு யாருமே கொஞ்சம் இன்டிமேசினா இருக்கிற மாதிரி ஹீரோ இன்டிமேட்டாக எந்த சீன்லையும் காட்டல. அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு கொலைகாரங்களாக, அதாவது கொலைகாரியாக காட்டியிருக்காங்க. எல்லா படத்துலையுமே அவங்க இப்படி ஃபைட்டராக ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பேடாஸ் உமனாக காட்டியிருக்காங்க. தவிர அந்த படத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஹாலிவுட்ல இறக்கிருக்கிற 2-3 அதாவது ஹீரோ கூட இன்டிமேஸாக எல்லா ஹீரோயினுமே நல்லா தெரிந்து எல்லாமே ஹாலிவுட் ஆளுங்க தான். எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்க ஆக்டிங்காக கூட்டிட்டு வந்த எல்லாமே அவங்க தான். எல்லா ஹீரோயின், அதாவது எல்லா பொண்ணுக்குமே முக்கால்வாசி பொண்ணுங்க எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களாம். அதுவும் ஓப்பனா சொல்றேன், கிளிம்ஸ்ல ஹீரோ மட்டும் ஆம்பளை. ஹீரோ மட்டும் ஆம்பளைங்க, வேற எவனும் ஆம்பளையே இல்லை. ஹீரோ மட்டும் ஆம்பளையா இருக்கான், எல்லாம் பொண்ணுங்க. ஹீரோக்கு சண்டை போற 5-6 பொண்ணுங்க தான். அந்த பேடாஸ் உமன்ஸும் பொண்ணுங்க தான். கடையில் எங்கேயுமே ஒரு ஆம்பளையா காட்டலையாப்பா. இந்த படத்துல ஹீரோ மொத்தம் ஆம்பளையா இருக்காரா? டீசர்லயாச்சும் ஒரு ஆம்பளையா காட்டினீங்க. இந்த படத்துல ஹீரோ ஒருத்தர் எங்கேயுமே ஜென்ஸே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸா இருக்கு. லேடிஸ் வர்சஸ் ஹீரோ மாதிரி போயிட்டு இருக்கு இந்த படம். அந்த சீனை பாக்குறேன், டேய் டீசர்லயாச்சும் கார் ஷேக்கிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது விமர்சனம் பண்ணாலும் சரி படமா பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி ஒரு ஏதோ ஒரு சின்ன சீன் கொஞ்சம் கிரியேட்டிவா ஒரு அவங்க, அதாவது அந்த சீன்ல எப்படி கிரியேட்டிவா அது மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளோதான். ஆனா அதுக்கப்புறம் அது டீசர்லேயே பெட் உடைய சீன்ல இருக்கும், ஆனால் ரொம்ப காட்டியிருக்க மாட்டாங்க. நான் அந்த படத்துல பாக்குறேன், ஹீரோ சண்டை போட வந்தானா இல்லை சும்மா சும்மா பிளே பாம சுத்த வந்தான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு விஜய் லெவல் பேசுகிற படம். ஏன்னா அவர் படம் விஜய்க்கு போட்டி போட்டு அசால்ட்ட படம், அந்த படம்லாம் அசால்ட்டை தூக்கி அவ்வளோ வசூலாச்சு விஜய் படத்தை போட்டி போட்டு. ஸோ விஜய் லெவலுக்கு கிரேசிக்கிற படம். ஏன்னா கண்டிப்பாக சொல்றேன், விஜய் லெவலுக்கு அவர் படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே எப்படி இருந்தாலும் ஒரு 150-200 கோடி கிட்ட கலெக்ட் கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா கேஜிஎஃப் பாருமே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 100 கோடி, செகண்ட் 100 கோடி 7 நாளைக்கு 700 கோடி இது போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஹைப்பும் அதிகமாக இருக்கு. பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டார், அவர் பேன் இந்தியா ஆக்டர் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக ஒரு 150-200 கோடி கிட்ட அந்த 10 வசூல் வரும். இவ்வளோ காசை போட்டு நான் இது பார்க்குறேன், வெப்சைட்டை பார்க்குறேன். மாசத்துக்கு இந்த பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க வெப்சைட்லான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 200 கோடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 300 ஆச்சு, 500 ஆச்சு, இப்போ 800 இது போச்சு.
ஒரு விவாதம் பார்த்தேன் 800லேருந்து 1000 கோடி கொடுத்து பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன புரிஞ்சுன்னா பார்த்தா டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுற படம்னா, ஆனால் இந்த ஷூட்டிங்கோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏதோ முடியல போல. சினிமா இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. முடியாமலே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு பத்து டீசர் விட்ட கிளிம்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் என் டவுட்டு ஃபர்ஸ்ட்டு கிளிம்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டீசர் ட்ரெயிலர் விடுவாங்க. இது என்ன கன்ஃபியூஷன் தெரியல. ஃபர்ஸ்ட்டு டீசரை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிம்ஸை விடுறாங்க. என்ன முடியும். ஆனால் அந்த படம் ஸ்டார்டிங் ஆகும்போது ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாங்க. வயசானவங்களோ பெரியவங்களோ குழந்தைங்களோ யாருமே அந்த படத்தை பார்க்காதீங்க. பக்கா 18+ மூவின்னு சொல்லி ஓப்பனாக அந்த படத்தை டிஸ்க்ளைமர் அறிவிச்சிட்டாங்க. இருக்கலாம்ப்பா 18+. அனிமலில் கூட இருந்துச்சு 18+. ஆனால் அந்த படத்தில் 18+ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஹீரோயின் கூட ரஷ்மிகா மந்தனா கூட அப்புறமா இன்னொரு பொண்ணு கடைசி சீன் அவ்வளோதான். அதை தவிர்த்து முதல்ல ஒரு நியூடு சீன், அதாவது ஹீரோவும் நியூட் ஆகாமல் சீன் வரும். அதை தவிர்த்து அந்த படத்தில் 18+ன்னு சொல்லி எங்கே ஹீரோ வில்லன் என்ட்ரி ஒன்று சொல்லலாம். அது ரொம்ப அதிகமாக இருக்காது. எப்படி பார்த்தாலும் எங்கே பார்த்தா ஒரு 3-4 சீக்வன்ஸ், அதாவது 3.5 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு சீன்ன்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி அனிமல் படத்தை அந்த அவ்வளோ கழிவு ஊற்றின அவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட படம். அனிமல் படத்துலேயே அவ்வளோ சீன் கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது 2-3, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு சீன் கணக்கில் அந்த 3-4 சீன் இருந்துச்சு. இந்த படத்தில் டீசர்லையும் அதே சீன் தான், கிளிம்ஸு முழுக்க முழுக்க அதே சீன் தான். கிளிம்ஸு எங்கடா நீ ஃபைட் பண்ணுற ஃபுல்லாக இதுவே தானே. அப்போ எதுக்கு நான் ஒரு படத்தை இதில் நான் கமெண்ட்ஸை பார்த்தேன். சில பேர் டிவியிலே பார்த்தாங்க. இது அந்த அனிமல் படத்தை அவங்க அனிமல் சொல்லாமல் மிருகன் படம், அதாவது மிருகம் நினைக்கிறேன். மிருகம் பார்ட் 2 நம்ம போட்டிருக்காங்க. அதாவது இது அனிமல், அதாவது இது டாக்ஸிக் படம் கிடையாது. மிருகம் பார்ட் 2 இது வந்து ஆக்ஷன் படம் கிடையாது, ஒரு விட்டு படம். கரெக்டாக அவங்க சொல்கிற காலத்தில் அதை பார்க்கும்போது கிட்ட அனிமல்லே கம்மியாக தான் போயிடுச்சு. இது அதாவது அதிகமாக தூக்கலாக இருக்குது. அனிமலில் வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வயலன்ஸ் வந்து இன்டிமெசி இந்த 18% ரொம்ப ஜாஸ்தி. சீசன் சொல்கிறேன், படம் பேக் ஃபேர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 70 to 85% இந்த கிளிம்ஸ்லேயே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி டீசர் வரும்போது வச்சு ரொம்ப அதில் ஆக்ஷன் இருந்தது. டீசர்னால பெருசாக ஃபேன்ஸ் எதாவது கண்டுக்காம கடந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க நேற்று, டீசரையும் அதில் பேசுறீங்க இல்லை, டேரக்ட் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்கிற விதமாக சம்பவம் பண்ணிட்டாங்க அந்த டேரக்டர். ஆனால் எங்களுக்கு பொண்ணு டேரக்டர் டவுட்டு அதான் முடிச்சேன். அன்பிரடிக்டபிள் மென் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு டைலாக். அதாவது அந்த படத்தில் கடைசியாக டைலாக் இருக்கும், அன்பிரடிக்டபிள் மேன் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி. நான் அந்த டைலாக் தப்பாக சொல்லியிருக்கேன், ஓப்பனாக சொல்ல விரும்பல. நிறைய பேர் கிளிம்ஸை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைலாக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அன்பிரடிக்டபிள் அண்ட் பிரதர்ஸ். அதில் இன்னொரு ஷார்ட் இருக்கும். அந்த ஷாட்டில் ஹீரோ பறந்த ஒரு எகிரி குச்சி அடிக்க வரும். அப்போ கரெக்டாக தொடையில் சுத்த அந்த போது முட்டி போட்டு அவங்க கிட்ட வரும்போது கரெக்டாக வந்துட்டு கன்னை அந்த வைக்கிற பொசிஷனும் அந்த கன்னை பிச்சுக்கிற விதமும் கன்னு எங்கே போய் அந்த சொல்ல விரும்பல, அந்த சினிமாட்டோகிராஃபி போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பக்கா 18+ சினிமாட்டோகிராஃபி ஷாட். பார்க்க எல்லாம் பச்சையாக தெரியும். மேபி சில என்ன சொல்றது ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க தெரியாது நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் இப்போ எல்லா விஷயம் பார்த்தா தெரியும் அந்த சீன் பக்கா 18+. எந்த இடத்துலையுமே ஹீரோ ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் டீசரை தாண்டி கிளிம்ஸில் நெகட்டிவ் விமர்சனம் கிட்டத்தட்ட பயங்கரமாக 80% வந்துச்சு. ட்ரையலில் இதே மாதிரி காட்டினாங்கன்னா சொல்லி முடிச்சு படத்தை முடிச்சுட்டான்னு அர்த்தம். நம்மளே டேரக்டாக படத்தை முடிச்சு. ஆனால் இந்த டவுட்டு, ஒரு பொண்ணால் எப்படி இந்த மாதிரி படம் எடுக்க முடியுது? ஒரு பொண்ணு படம் எடுத்தா அந்த படத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து பெண்களுக்கு ரோல் நல்ல இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து பண்ணலாம். ஆனால் அதாவது இந்த படத்தில் ஹீரோனை கூப்பிட்டு வந்துருக்காங்க 4-5 ஹீரோன்னு, அது ஓகே தான். ஆனால் எந்த படத்துலையுமே அவங்க லேடிஸ்க்கு மதிப்பே கொடுக்காத மாதிரி தோணுது. எல்லா படத்துலையுமே பார்க்குறேன் பொண்ணு ஒரு ஐட்டமாக, ஒரு பொருளாக, சாதாரண பொருள். ஆம்பளைங்க எல்லாமே சாதாரண பொருள். அவங்க அடிமையாக இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு நீ இருக்கணும். அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு லேடி டேரக்டர் எப்படி இதை எடுக்க முடியும் சத்தியமாக புரியல. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கிளிம்ஸை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க ஆசையாக போச்சு. ஏன்னா நான் டீசரை பார்த்தா சரி கொஞ்சம் சீன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் சுகர் டேடின்னு சொல்லிட்டு 2-3 சீன்ஸ் இருந்தாலும் ஆக்ஷன் இருக்குமே. ஏன்னா டீசரில் ஆக்ஷன் இருந்துச்சு, கார் பிளாஸ்ட், அந்த பிளாஸ்ட், இந்த பிளாஸ்ட்னு சொல்லி கொஞ்சம் ஆக்ஷனை கொண்டு காட்டினானுங்க. ஆனால் இந்த படத்தில் அதாவது கிளிம்ஸை சுத்தமாக முடிச்சுட்டானுங்க. எந்த ஆக்ஷனும் கிடையாது. இதுதான்
நானே கட் பண்ணுறேன் எதுவும் சொல்லி மொத்தமாக முடிச்சிட்டேன். என் தாட் என்னன்னா, இந்த படம் 80% இந்த பேக் ஃபேர் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு பாசிட்டிவ் பார்த்தா மேக்கிங் சூப்பர். ஹாலிவுட் லெவலுக்கு காசை மாறி வரைச்சிருக்காங்க. அதான் சொன்னல 300 400 500 800 1000 கோடி இது பட்ஜெட் எகிரிக்கிட்டே போகுது. அப்பயே புரிஞ்சு போச்சு காசை வாரி வளைச்சிருக்காங்க. அதாவது உனக்கு எவ்வளோ காசு வேணும் வாங்கிக்கோ, பட்டை ஹிட் பண்ணி கொடுத்துட்டு 10,000 கோடி அடிக்க வச்சு எவ்வளோ படமா எவ்வளோ காசு. அதாவது இந்த படம் பட்ஜெட் 800 கோடி போகுது. அட்லீஸ்ட் இந்த ஒரு 2500 கோடி இல்லை 3000 கோடி கிட்ட எடுத்தாரா இந்த அட்லீஸ்ட் ஒரு 1500 கோடி எடுத்தாரா படம் ப்ராஃபிட்டபிள். போட்ட காசுன்னு ஒரு 500 கோடி எடுத்தாரா படம் ப்ராஃபிட்டபிள், ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்டபிள். 2000 கோடி எடுத்தாரா படம் ஹிட்டு. டாப் காஸ்ட்லாம் 2000 கோடி எடுத்தா பத்தாது, 2500 கோடி 3 ரூபாய்க்கு தாண்டணும். ஏன்னா பட்ஜெட் அவ்வளோ அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த படம் எந்த நிலமையில போய் முடிவு போகிறதில்ல. ஏன்னா என்னதான் சூப்பர் படமாக இருந்தாலும் இந்த துரந்தர் ஃப்ரான்ச்சைஸி, பத்தானு, அப்புறம் ஜவானு, ட்ரிபிள் இந்த மாதிரி என்னதான் பெரிய பெரிய படம் ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் அந்த படத்தில் மேக்ஸிமம் 1500 1000 கூட அசாத வச்சுட்டு 10 நாள் 1 மாதம் 1000 கூட வச்சுட்டு 1000 கோடி அப்படியே பாக்ஸ் கம்மி ஆகி தான் வரனா 1800 மேக்ஸிமம் 2000 கோடி கிட்ட நெருங்குது. அவ்வளோதான். புஷ்பாவும் தானே எல்லா படமும் மேக்ஸிமம் 2000 கோடி நெருங்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க யாரும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப பார்க்கறதால தான் மக்களுக்கு இந்த படம் பிடிக்குது. ஆனால் இந்த படத்தில் திரும்ப திரும்ப பார்க்க சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக 18+ தான் இருக்குது. எந்த கண்ணத்தில் இந்த படம் திரும்ப திரும்ப பார்த்து அவ்வளோ ஹிட் அடிப்பது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சத்தியமாக என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா இந்த படம் 95% ஃப்ளாப் ஆக சான்ஸ் அதிகம். இதை தாண்டி நான் எதுவும் பேச விரும்பல. இதை தாண்டி இந்த கிளிம்ஸை பற்றி நான் பெருசாக விமர்சனம் பண்ண விரும்பல. யாரெல்லாம் கிளிம்ஸை பார்த்தீங்களோ அவங்க தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டோம். That's all guys. Goodbye.